அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம டாக்டர் பேட்சோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண விதத்துல ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தரலாம், கிவ் அவே தரலாம் முடிவு பண்ணிருக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய எவ்ரி டைம் நம்ம டாக்டர் பேட்ச் பர்த்டே வரும்போது ஏதாவது ஒரு கிவ் அவே நம்ம கொடுப்போம். இப்போ நமக்கு 10% ஆஃபர் 3 டேஸ்க்கு ரன் பண்றோம். இந்த கிவ் அவேன்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அது எப்படி சார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னா, ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வைக்க போறாங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. யார் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு நாங்க ஃப்ரீயா, அதாவது டெலிவரியோட எல்லாமே ஃப்ரீயா அனுப்ப போறோங்க. எவ்ரி டைம் நம்ம டாக்டர் பேட்சை கொண்டாடுறதுக்கு இது ஒரு வழி இல்லைங்களா? ஏன்னா நம்ம தான் கொண்டாட முடியும் டாக்டர் பேட்சை. இந்த உலகத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ண போறோம். அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கிவ் அவே தர போறேங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி. என்னென்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கோல்டு, ஃபீவர், காஃப், கான்ஸ்டிபேஷன், ஹங்கர், ரெஸ்கியூ ரெமிடி, ஹெட்ஏக், பாடி பெயின். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தான் கிவ் அவேவா தரலாம்னு முடிவு பண்ணிருக்கோங்க. அவ்வளவுதான் நான் சார்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நம்ம பேரண்டிங் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணிருப்போம். நானும் என்னுடைய அம்மாவும் ஒரு இன்டர்வியூ மாதிரி. அந்த இன்டர்வியூவை போய் பாருங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ஒரு சம்மரி மாதிரி கமெண்ட் போடுங்க Facebookல போயிட்டு. ஏன்னா அப்பதான் உங்க ப்ரொஃபைல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். எங்களால யூடியூப்ல யார் என்ன ப்ரொஃபைல்ன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால Facebookல போய் நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நீங்க என்ன ப்ரொஃபைல், எந்த ஏரியான்ற டேட்டாவை எங்களால எடுக்க முடியும். சோ சிம்பிளான விஷயங்க. அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு, அது நீங்க எப்படி கொண்டு வரலாம், ஒரு சம்மரியா, ஒரு சின்ன பேராகிராஃபா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சு ஒரு சின்ன கமெண்டா போடுங்க. அது உங்களுடைய விருப்பம். அதை நீங்க பேராவா போடலாம், இல்ல ஒரே பேராகிராஃபா போடலாம். ரொம்ப சூப்பரா போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு பீயிங்ஸ் மதர்ஸ் டச் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வீடு அழகாக்குறதுக்கான ப்ராடக்ட்ஸ். அவங்க நம்முடைய ஸ்பான்சர். அந்த வீடியோல நம்ம போட்டிருப்போம். ரொம்ப நல்ல என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நிறைய ஹெல்ப்பும் நமக்கு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு கிவ் அவேவா நாங்க தரப்போறோம். ஸோ பேரண்டிங் வீடியோல இருந்து சம்மரியை எடுத்து கமெண்டா போடுறவங்களுக்கு பீயிங்ஸ் மதர்ஸ் டச்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கப்படும். பேட்ச் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இப்ப நான் கேட்க போறேன். ஒரு 3 கொஸ்டின் கேட்க போறேன். அந்த 3 கொஸ்டினுக்கு சரியா பதில் சொல்ற எவ்வளவு பேரா வேணா இருக்கலாங்க. குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்போம். அதாவது டிபெண்டிங் ஆன் தி கமெண்ட்ஸ். நீங்க இந்த கமெண்ட்டை யூடியூப்லயும் போடுங்க, Facebookலயும் போடுங்க. நம்ம டாக்டர் பேட்சோட பர்த்டே கொண்டாட விதத்துல தாங்க இதை பண்றோம். சார் எனக்கு மலர் மருத்துவம்னா தெரியாதே சார் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பேரண்டிங் வீடியோல இருந்து அதை பார்த்து ஒரு சம்மரியா போட சொல்றோம். எனக்கு மலர் மருத்துவத்தை பத்தி நல்லா தெரியும் சார், நல்ல நாலேஜ் இருக்குன்னா நீங்க இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கனாலே போதும். இந்த சமயத்துல பீயிங்ஸ் மதர்ஸ் டச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரும் நான் இதுல இன்வால்வ்டா இருக்கணும், எனக்கு இந்த டாக்டர் பேட்சோட பர்த்டேல நானும் ஒரு கிவ் அவே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த கிவ் அவேல கலந்துக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. 3 days 10% ஆஃபர் நான் சொன்ன மாதிரி ரன் ஆயிட்டு இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே. நம்மளுடைய தயாரிப்புகள் என்னன்றது நம்ம கேட்டலாக்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்டலாக்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே 10% ஆஃபர் ரன் ஆகுது. ஸோ அந்த 10% சலுகையும் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இந்த குவிஸுக்கு 3 days டைமுங்க. நீங்க பேரண்டிங் வீடியோக்கும் சரி, இப்ப நான் கேட்க போற அடுத்த 3 கொஸ்டினுக்கும் சரி 3 days டைம் இருக்கு. அந்த 3 நாட்களுக்குள்ள எவ்வளவு கமெண்ட்ஸ் நமக்கு வருதோ, எவ்வளவு என்கேஜ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோல வின்னர்ஸ் நாங்க அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். கமெண்ட்ஸ் போடுறவங்க யூடியூப்ல Facebookல போடுங்க. நாங்களே பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோல வின்னர்ஸ் டிக்ளேர் பண்றோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஓக்கும் பெர்வைனுக்கும் என்ன வித்தியாசம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓக் அண்ட் பெர்வைன். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. நல்லா யோசிச்சு கிளியரா அது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின்ங்க. இது ஒரு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மனுஷங்களுக்கு சென்டாரியும் வைனும் ஒரே சமயத்துல கொடுக்கலாமா? கிளியரா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ஒரே சமயத்துல கொடுக்கலாமா? சென்டாரியும் வைனையும் அட் ஏ டைம் தரலாமா? அப்படி தரலாம்னா எந்த சிச்சுவேஷன்ல, அப்படி தர முடியாதுன்னா தர முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்கும், எதனால வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. நம்ம டாக்டர் பேட்ச் இந்த 38 மருந்து ஒரு ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மலர்ல இருந்து லாஸ்ட் மலர் வரையும் ஒரு ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம படிக்கிறோம், பட் அவர் ஒரு ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. அது என்ன ஆர்டர்? அந்த ஆர்டரை ஃபர்ஸ்ட் மலர்ல இருந்து 38 மலர் வரையும் கண்டினியூஸா கொடுங்க. இதுதான் இந்த 3 கொஸ்டின்ஸ்.
சார் என்ன சார் லைட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம், சில பேர் வந்து சார் ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டீங்களே சார் ஃபீல் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய மைண்ட் செட்டு, நீங்க அதை எப்படி வேணா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அதுக்கான கரெக்டான கமெண்ட்ஸ் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயும் கொடுங்க. ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னா, இதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் போட்ட வீடியோஸ்லயே இருக்கு. நான் லாஸ்டா அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் நீங்க ரெகுலரா செக் பண்ணிருந்தீங்கனாலே இது 3த்துக்கு சுலபமா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வின் பண்ண போறீங்க. சரியா ஆன்சர் பண்றவங்களுக்கு அது நம்முடைய குழுக்கள் முறையில நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல நம்ம கிளியரா வீடியோ போட்டு வின்னர்ஸை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம டாக்டர் பேட்சோட பர்த்டே பண்ணியிருக்கோங்க. இந்த டைம்ல நம்ம டாக்டர் பேட்சோட ஃபைண்டிங்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த பர்த்டே டைம்ல சோல்ஃபுல்லா இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கிறாருங்க. அதாவது இது வந்து ஜஸ்ட் அதை கவுண்டபிளா சொல்ல முடியாது. எவ்வளவு நாடுகள், எவ்வளவு மனிதர்கள், நம்ம கிட்ட நான் ஒரு ஆள் பாக்குற பேஷண்ட்ஸுக்கே இவ்வளவு டெஸ்டிமோனியல் நான் போடுறேன், இவ்வளவு பேர் நல்ல சேஞ்சஸ் வருதுன்னா அதை உலகமெங்கும் இதை ஃபாலோ பண்றாங்க, உலகமெங்கும் இதை கத்துக்கிறாங்க, இதை சாப்பிடுறாங்க. அவ்வளவு சுலபமான முறையில சன் மெத்தட், பாய்லிங் மெத்தடு, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் சிஸ்டம் உருவாக்க முடியும்னா நம்ம டாக்டர் பேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் வணக்கத்தையும் அவருடைய காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த செயல் செஞ்சுட்டு போயிருக்காருங்க. ஹாப்பி பர்த்டே டாக்டர் பேட்ச் அப்படின்றத அவரை விஷ் பண்ணிக்கிட்டு அவருடைய பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். அவருடைய பிளெஸிங்ஸும் அவருடைய வைப்ரேஷன்ஸும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். நீங்க எல்லாருமே மலர் மருத்துவத்தை எடுங்க, உலகமெங்கும் பரப்புங்க. ஏன்னா இதுதாங்க நம்ம கடமையை. நம்ம டாக்டர் பேட்சுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியும்னா இந்த விஷயத்தை உலகமெங்கும் பரப்புறதை மட்டுமே நம்மளால செய்ய முடியும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சுலபமா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம தாங்க ஒரு ஆளும் தான் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மனிதர்களிடம். ஏன்னா அவர் அவ்வளவு ஈஸியான ஒரு ஃபைண்டிங் பண்ணி அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அளவுக்கு சுலபமா ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுதுன்னா அதுக்கு அவர் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாருன்றது. ஸோ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் விதமான நாள் தான் இந்த அவருடைய பிறந்த நாள் அப்படின்றது நான் எவ்ரிடே நினைச்சிட்டு இருக்கிறேன். எவ்ரிடே வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே சொல்லுவேன், நம்ம டாக்டர் பேட்ச் எவ்வளவு பெரிய ஃபைண்டிங் பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லக் இருக்கணும், நமக்கு அந்த கர்மா இருக்கணும்னு சொல்லுவேன். நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, சார் அவங்க வந்து நான் சொன்னேன் எடுக்கல, இவங்க கிட்ட சொன்னேன் இது என்னதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், அவங்களுக்கு அந்த லக்கும் அந்த கர்மாவும் டாக்டர் பேட்ச் அவங்களுக்கு அந்த மருந்து போய் சேரணும்னு நினைச்சாதான் போய் சேருங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மையே. டாக்டர் பேட்ச் நினைக்கணும் இந்த மருந்து போய் அவங்களுக்கு போய் சேரணும்னு. அப்படின்னா கட்டாயமா அவங்களால அந்த மருந்து எடுக்கவே முடியாது. இன்னைக்கு தினம் நம்ம இதுக்கான அவேர்னஸை கூட்டும் போது கட்டாயமா எல்லாருமே எடுக்கக்கூடிய விதத்துல இது அமையணும்ன்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஸோ இந்த டைம்ல நம்ம டாக்டர் பேட்சுக்கு, நாகலிங்கம் சாருக்கு, இந்த மலர் மருத்துவத்துக்காக போராடுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த கிவ்அவே போட்டியில கலந்துக்கோங்க. உங்க நாலேஜுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாவும் இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க போய் கமெண்ட்ஸ் போடுங்க. நாங்க வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வின்னர் வீடியோவை அனௌன்ஸ் பண்றோம். அது வரையும் நீங்க ஓல்டு வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். ஸ்டே டியூன், டியூனிங் டாக்ஸ். தேங்க்யூ.